ஓம் சாந்தி. பாப்தாதா 26/11/2020 காலை. பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, தனது நடத்தையை சீர்திருத்திக் கொள்வதற்காக நினைவின் யாத்திரையில் இருக்க வேண்டும். தந்தையின் நினைவுதான் உங்களை எப்பொழுதுமே சௌபாகியசாலிகளாக ஆக்கும். பாபா கேள்வி கேட்கிறாங்க, மனநிலையின் வித்தியாசம் எப்போது ஏற்படும்? யாருடைய நல்ல நிலை, யாருடையது நல்ல நிலை என்று சொல்ல முடியும்? பாபா பதில் சொல்றாங்க, மனநிலையின் வித்தியாசம் நோய் இருக்கும் போது ஏற்படுகிறது. நோய்வாய்ப்பட்டிருக்கும் போதும் கூட குஷியான நிலையில் இருந்து குஷி நிறைந்த முகத்தின் மூலம் எல்லோருக்கும் தந்தையின் நினைவை கொடுத்து கொண்டிருந்தால் அதுவே நல்ல மனநிலையாகும். ஒருவேளை தானே அழுதபடி மனச்சோர்வில் இருந்தால் பிறரை எப்படி குஷிமிக்கவராக ஆக்குவீர்கள்? பாபா சொல்றாங்க, என்ன நடந்தாலும் அழக்கூடாது. ஓம் சாந்தி. 2 வார்த்தைகள் பாடப்பட்டிருக்கின்றன, துர்பாகியசாலி, இன்னொன்று சௌபாகியசாலி. சௌபாகியம் சென்று விட்டது என்றால் துர்கை என்று சொல்லப்படுகிறது. மனைவியின் கணவன் இறந்து விட்டார் என்றால் அதுவும் துர்பாகியம் என்று சொல்லப்படுகிறது. தனிமையானவராக ஆகிவிடுகிறார். நாம் எப்போதும் சௌபாகியசாலி ஆகிறோம் என நீங்கள் அறிவீர்கள். அங்கே துக்கத்தின் விஷயம் கிடையாது. சத்தியுகத்தில் மரணத்தின் பெயர் இருக்காது, விதவை என்ற பெயரே இருக்காது. விதவைக்கு துக்கம் ஏற்படுகிறது, அழுதபடி இருப்பார். சாது சன்னியாசிகளாக இருக்கலாம், அவர்களுக்கு துக்கமே ஏற்படாது என்று சொல்ல முடியாது. சிலர் பைத்தியமாகி விடுகின்றனர், நோய்வாய்ப்பட்டவராகவும் ஆகின்றனர். இது நோயாளிகளின் உலகமாகும், சத்தியம் நோயற்றவர்களின் உலகமாகும். நாம் பாரதத்தை மீண்டும் ஸ்ரீமத் படி நோயற்ற பாரதமாக ஆக்குகிறோம். இது குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இந்த நேரத்தில் மனிதர்களின் நடத்தை மிகவும் கெட்டிருக்கிறது. இப்போது மன நடத்தையை சீர்திருத்துவதற்காகவும் கண்டிப்பாக டிபார்ட்மெண்ட் இருக்கும். பள்ளிகளிலும் கூட மாணவர்களின் பதிவேடு வைக்கப்படுகிறது. அவர்களின் நடத்தை பற்றி தெரிந்துவிடும். ஆகையால் தான் பாபாவும் கூட பதிவேடு வைக்க செய்தார். ரெஜிஸ்டர் வைக்கணும் அப்படின்னு சொன்னார் பாபா. ஒவ்வொருவரும் தனது பதிவேட்டை வையுங்கள், நாம் ஏதும் தப்பு செய்வதில்லை தானே என தனது நடத்தையை பார்க்க வேண்டும். நாம் ஏதும் தப்பு செய்யவில்லை தானே என தனது நடத்தையை பார்க்க வேண்டும் என்கின்றார் பாபா. முதல் விஷயம், தந்தையை நினைவு செய்ய வேண்டும். அவரால் தான் உங்களுடைய நடத்தை முன்னேற்றம் அடைகிறது. இந்த ஒருவரின் நினைவின் மூலம் ஆயுள் கூட அதிகரிக்கிறது. இது ஞான ரத்தினமாகும். நினைவை ரத்தினம் என சொல்லப்படுவது இல்லை. நினைவின் மூலம் தான் உங்கள் நடத்தை சீர்திருத்துகிறது. இந்த 84 பிறவிகளின் சக்கரத்தை பற்றி உங்களை தவிர வேறு யாரும் புரிய வைக்க முடியாது. விஷ்ணு
விஷ்ணு மற்றும் பிரம்மா. இதன் மீதுதான் புரிய வைக்க வேண்டும். சங்கரரின் நடத்தை என சொல்ல மாட்டோம். பிரம்மா மற்றும் விஷ்ணுவின் இடையே, இவ்விருவருக்கிடையே என்ன தொடர்பு என குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள். விஷ்ணுவின் 2 ரூபங்கள் இந்த லட்சுமி நாராயணன். அவர்கள்தான் பிறகு 84 பிறவிகள் எடுக்கின்றனர். 84 பிறவிகளில் அவர்களே பூஜைக்குரியவர்களாகவும் மற்றும் அவர்களே பூஜாரிகளாகவும் ஆகின்றனர். பிரஜாபிதா பிரம்மா கண்டிப்பாக இங்குதான் தேவை. சாதாரண சரீரம் தேவை. பலரும் இதில்தான் குழப்பம் அடைகின்றனர். பிரம்மாவுக்கு இந்த சாதாரண சரீரம் தேவை, பிரஜாபிதா பிரம்மா கண்டிப்பாக இங்குதான் தேவை, சாதாரண சரீரம் தேவை. பலரும் இதில்தான் குழப்பம் அடைகின்றனர். பிரம்மாதான் பதித்த பாவன தந்தையில் ரதமாவார். தூர தேசத்தில் வசிப்பவர் பிற தேசத்தில் வந்தார் என சொல்லவும் செய்கின்றனர். தூய்மையான உலகை உருவாக்கக்கூடிய பதித்த பாவன் தந்தை தூய்மையற்ற உலகில் வந்தார். பதித்த உலகில் ஒருவர் கூட தூய்மையானவர் இருக்க முடியாது. 84 பிறவிகள் நாம் எப்படி எடுத்தோம் என இப்போது குழந்தைகளாகி நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு சிலராவது எடுக்கக்கூடும் அல்லவா? முதலாக யார் வருவார்களோ அவர்களுக்குத்தான் 84 பிறவிகள் இருக்கும். சத்தியுகத்தில் தேவி தேவதைகள் தான் வருவார்கள். 84 பிறவிகள் எவ்வாறு எடுப்பார்கள் என மனிதர்களுக்கு சிறிதும் சிந்தனை இல்லை. சிந்தனை போவதே கிடையாது. புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் இவை அனைத்து. மறு பிறவிகளை அனைவரும் ஒப்புக்கொள்கின்றனர். 84 பிறவிகள் ஏற்பட்டது என்பதை மிகவும் யுக்தியுடன் புரிய வைக்க வேண்டும். 84 பிறவிகள் அனைவரும் எடுக்க மாட்டார்கள் அல்லவா? ஒன்றாக அனைவருமே வரமாட்டார்கள். சரீரமும் ஒன்றாக விடமாட்டார்கள். உங்களுக்கு உங்களுடைய பிறவிகளை பற்றி தெரியாது. பகவான் தான் வந்து புரிய வைக்கின்றார். இது பகவானுடைய மகா வாக்கியம். பகவானுடைய மகா வாக்கியம் இப்படித்தானே இருக்கிறது. அவரே வந்து புரிய வைக்கிறார். ஆத்மாக்களாகி நீங்கள் 84 பிறவிகள் எடுக்கிறீர்கள். இந்த 84 பிறவிகளின் கதையை தந்தை குழந்தைகளாகி உங்களுக்கு சொல்கிறார். இதுவும் கூட ஒரு படிப்பே ஆகும். 84 பிறவிகளின் சட்டத்தை அறிவது மிகவும் சுலபமாகும். பிற தர்மங்கள், பிற தர்மத்தை சேர்ந்தவர்கள் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள மாட்டார்கள். உங்களுக்குள்ளும் எல்லோருமே 84 பிரிவுகள் எடுக்க மாட்டார்கள். அனைவருக்கும் 84 பிரிவுகள் என்றால் அனைவருமே ஒன்றாக வந்து விடுவார்கள். இதுவும் நடக்காது. அனைத்திற்கும் ஆதாரம் படிப்பு மற்றும் நினைவு செய்வதில் இருக்கிறது. அனைத்திற்கும் ஆதாரம். அதிலும் முதன்மையானது நினைவாகும். கடினமான பாடத்தில் மதிப்பெண்கள் அதிகமாக கிடைக்கும். பாபாவை நினைக்காம எல்லாரும் சுத்திட்டு இருக்கிறப்ப ஒருத்தர், ஏன்னா அது கடினமான பாடம், ஒருத்தர் அதுல ரொம்ப நினைவு செஞ்சுக்கிட்டே இருந்தாருன்னா மதிப்பெண்கள் அதிகமாக கிடைக்கும். அதனுடைய தாக்கமும் ஏற்படுகிறது. முதல் தரம், நடுத்தரம், கடைசி தரம் என பாடங்களின் முக்கியத்துவம் இருக்கின்றன. இவற்றில் 2 முக்கியமானவை. என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் முழுமையான விகாரமற்றவர் ஆகிவிடுவீர்கள். மேலும் வெற்றி மாலையில் ஊட்டப்படுவீர்கள். அந்த மாலையில மணியாக இடம்பெறுவீர்கள். இது ஓட்டப்பந்தயமாகும். முதலில் நான் எதுவரை தாரணை செய்கிறேன், எவ்வளவு நினைவு செய்கிறேன்,
என்னுடைய நடத்தை எப்படி இருக்கிறது என்பதை தன்னைத்தான் பார்க்க வேண்டும். முதலில் எனக்குள்ளேயே அழக்கூடிய பழக்கம் இருக்கிறதா? அப்படி இருந்தது என்றால் மற்றவர்களை எப்படி குஷி மிக்கவராக ஆக்க முடியும்? அழக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடாது. அழுகின்றனர் என்றால் இழந்து போகின்றனர் என்று அர்த்தம். என்னானாலும் சரி, அழ வேண்டிய அவசியம் இல்லை. நோயிற்றிருக்கும் போதும் கூட குஷியுடன் தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்யுங்கள். எனமாவது பிறருக்கு சொல்ல முடியும். நோயிற்றிருக்கும் போது நோயிற்றிருக்கும் போது நான் தான் மனநிலையின் வித்தியாசம் தெரியும். அந்த மாதிரி வேதனையின் போது சற்று உலகல் ஓசை வெளிப்படலாம். ஆனாலும் தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். தந்தை நல்ல செய்தியை கொடுத்தார். அப்படிப்பட்ட செய்தியாளர் ஒரு சிவபாபாவியாவா? வேறு யாரும் இல்லை. மற்றவர்கள் சொல்லக்கூடிய அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் விஷயங்களாகவும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பொருட்களுமே அழியக்கூடியவை, நிச்சயமாக அழியக்கூடியவையாகும். இப்போது உங்களை எந்த சேதமும் ஏற்படாத இடத்திற்கு அழைத்து செல்கிறார் பாபா. இப்போது உங்களை எந்த சேதமும் ஏற்படாத இடத்திற்கு அழைத்து செல்கிறார். அங்கே அழியக்கூடிய தன்மையே இல்லாத அவ்வளவு நல்ல பொருட்கள் தான் உருவாகும். இங்கே அறிவியலில் எவ்வளவு பொருட்கள் அறிவியல் மூலமாக இங்கே உருவாகின்றன. அங்கும் கூட அறிவியல் கண்டிப்பாக இருக்கும். ஏனென்றால் உங்களுக்கு மிகவும் சுவை தேவை. குழந்தைகளாகி உங்களுக்கு எதுவும் தெரியாமல் இருந்தது என்று தந்தை சொல்கிறார். பக்தி மார்க்கம் எப்போதும் தொடங்கியது, எவ்வளவு துக்கத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்ற இந்த அனைத்து விஷயங்களும் இப்போது உங்கள் புத்தியில் இருக்கிறது. தேவதைகள் அனைத்து குணங்களிலும் நிறைந்தவர்கள். அப்படித்தானே சொல்கிறார்கள். தேவதைகள் அனைத்து குணங்களிலும் நிறைந்தவர்கள் என்று சொல்கிறார்கள். பிறகு அந்த கலைகள் எப்படி குறைந்தன? 16 கலைகள். இப்போது எந்த கலையும் கிடையாது. நிலவின் கலைகளும் கூட மெல்ல மெல்ல குறைந்தபடி செல்கின்றன. இந்த உலகமும் கூட பரித்தமாக இருந்தது, இப்பவும் பரித்தமாக இருக்கிறது. புதிதாக இருக்கும் போது அங்கே அனைத்து பொருட்களுமே சத்துவ பிரதானமாக முதல் தரமானதாக இருக்கும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். புதிதாக இருக்கும்போது பிறகு பழையதாக ஆகி கலைகள் குறைந்தபடி செல்கின்றன. இந்த லட்சுமி நாராயணர் அனைத்து குணங்களிலும் நிரம்பியவர்கள் அல்லவா? இப்போது தந்தை உங்களுக்கு உண்மையான சத்தியநாராயணரின் கதையை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்போது இரவாக இருக்கிறது, பிறகு பகலாகிறது. நீங்கள் சம்பூர்ணமாக ஆகிறீர்கள் என்றால் உங்களுக்காக, சம்பூர்ணமான நமக்காக ஒரு புதிய உலகம் வேண்டும் தானே. பிறகு சிருஷ்டியும் அப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் உங்களுக்காக. 5 தத்துவங்களும் கூட சத்துவ பிரதானமாக ஆகிவிடுகின்றன உங்களுக்காக. நீங்கள் மாறும் பொழுது உலகம் மாறுகிறது. 16 கலைகளிலும் நிரம்பியதாக ஆகிவிடுகின்றன. ஆகையால் உங்களுடைய சரீரம் கூட இயற்கையிலேயே ஆகாது இருக்கும், சத்துவ பிரதானமாக இருக்கும். இந்த முழு உலகமும் 16 கலைகள் நிரம்பியதாக ஆகிவிடும். இப்போது எந்த கலையும் இல்லை. பெரியவர்களிலும் பெரிய மனிதர்கள்
அல்லது மகாத்மாக்கள் இருந்தாலும் தந்தையின் இந்த ஞானம் கிடைக்கவில்லை அவர்களுக்கு. கிடைக்கவில்லை என்றால் அந்த அதிர்ஷ்டமே அவர்களுக்கு இல்லை என்றுதானே அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டத்திலேயே இல்லை அவர்களுக்கு. தமது சுபாவத்திலேயே கர்வம் இருக்கிறது அவர்களுக்கு. முயற்சியாளர் தான் ஏழைகளுக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறது. முயற்சி செய்பவர்கள் ஏழைகள், அந்த ஏழைகளுக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறது. இவ்வளவு உயர்ந்த தந்தை யாராவது பெரிய ராஜாவோ அல்லது தூய்மையான ரிஷி முதலானவர்களின் சரீரத்தில் வர வேண்டும் என சிலர் சொல்கின்றனர். இவருக்கு இந்த சரீரம் தானா கிடைச்சி? இவ்வளவு உயர்ந்த தந்தை ஒரு ராஜா சரீரத்தில் வரலாமல்ல? அல்லது தூய்மையான ரிஷி அவர்களின் சரீரத்தில் வர வேண்டும் என சிலர் சொல்கின்றனர். சன்னியாசிகள் தூய்மையானவர்களாகத்தானே இருக்கின்றனர். தூய்மையான சன்னியாசி கன்னியாக்களின் உடலில் வரலாம். அதில் கூட தூய்மையான கன்னியாக்களின் உடலில் வரலாம். நான் யாருக்குள் வருகிறேன் என தந்தை வந்து புரிய வைக்கிறார். 84 பிரிவுகளை யார் எடுத்திருக்கிறாரோ அவரின் உடலில் வருகிறேன். ஒரு நாள் கூட நான் வருவது குறையாது. 5000 வருஷத்துல குறைச்சி ஒரு நாள் வரலாம். கிருஷ்ணர் பிறந்தார் என்றால் அந்த சமயத்திலிருந்து 16 கரைகளில் நிறைந்தவராக ஆகின்றார். பிறகு சத்தோ ரஜோ தமோவில் வருகின்றார். அனைத்து பொருட்களும் முதலில் சத்தோ பிரதானமாக, பிறகு சத்தோ ரஜோ தமோவில் வருகின்றன. சத்தியுகத்திலும் கூட இப்படி ஏற்படுகிறது. குழந்தை சத்தோ பிரதானமாக இருக்கிறது. வளர்ந்த பிறகு இந்த சரீரத்தை விடுத்து சத்தோ பிரதான குழந்தையாக ஆகிறேன் என சொல்லும். குழந்தைகளாகி உங்களுக்கு அவ்வளவு போதை இல்லை. இதெல்லாம் பாபா சொல்றாரு, நாம தெரிஞ்சிருக்கணும், போதை இருக்கணுங்கிறார் பாபா. அவ்வளவு போதை இல்லை. குஷியின் எல்லை அதிகமாவது இல்லை. உலகத்துக்கு அதிகம். அவர் என்ன தேர்ந்தெடுத்து எனக்கு ஞானம் செலுத்துறாருங்கிற அந்த போதை, அந்த குஷியின் அளவு இல்லை. போதை இல்லை, குஷியின் எல்லை அதிகமாவதில்லை. பாபா நமக்கு கிடைச்சிட்டாரு அப்படின்ற அந்த குஷியின் அளவு அதிகமாக இருக்கணும்னு சொல்றார் பாபா. அதிகமாவது இல்லை. நல்ல முயற்சி செய்பவர்களுக்கு குஷியின் எல்லை அதிகரித்தபடி செல்கிறது. முகம் கூட குஷி நிறைந்ததாக இருக்கிறது. முன்னால் முன்னேறி போக போக உங்களுக்கு காட்சிகள் தெரியும். எப்படி வீடு நெருங்க நெருங்க வீடு வாசல் முதலானவை நினைவுக்கு வருகின்றன அல்லவா? இதுவும் அதே போலதான். முயற்சி செய்ய செய்ய உங்களின் பலன் அருகாமையில் வரும்போது மேலும் அதிக காட்சிகள் தெரிந்தபடி இருக்கும். குஷியில் இருப்பீர்கள். தேர்ச்சி அடையவிட்டால் அவர்கள் வெட்கப்பட்டுக் கொண்டு மூழ்கி இருக்கின்றனர். தேர்ச்சி அடையவிட்டால் நீங்களும் கூட பிற்காலத்தில் வருந்த வேண்டியிருக்கும் என பாபா உங்களுக்கு முன்கூட்டியே தெரியப்படுத்தி விடுகிறார். நாம் என்னவாக ஆகப் போகிறோம் என்ற தன் எதிர்காலத்தின் காட்சியை காணப்போகிறீர்கள். இந்த பாவ கர்மங்கள் செய்திருக்கிறாய் என பாபா காட்டுவார். முழுமையாக படிக்கவில்லை, துரோகியாக ஆகினீர்கள், ஆகையால் இந்த தண்டனை கிடைக்கிறது. அனைத்தும் காட்சியாக தெரியும்.
ஆட்சியை காட்டாமல் எப்படி தண்டனை கொடுப்பது? நீ இதை இதை செய்தாய், அதற்கான தண்டனை இது என நீதிமன்றத்திலும் கூட சொல்கின்றனர் அல்லவா? முழுமை நிலை, கர்மாதீத நிலை அடையும் வரை ஏதாவது அடையாளம் இருந்து கொண்டிருக்கும். ஆத்மா தூய்மை அடைந்து விட்டால் பிறகு சரீரத்தை விட வேண்டி இருக்கும். இங்கே தூய்மையான ஆத்மா இங்கே இருக்க முடியாது. அந்த நிலையை நீங்கள் தாரணை செய்ய வேண்டும். இப்போது நீங்கள் திரும்பி சென்று பிறகு புதிய உலகத்தில் வருவதற்கான ஏற்பாடு செய்கிறீர்கள். நாம் விரைவில் போவோம், விரைவில் வருவோம் என்பதே உங்களின் முயற்சியாக இருக்கிறார். வேகமா வீட்டுக்கு போயிட்டு அங்கிருந்து வேகமா முதல் அந்த வரிசையில அதான் வீடு பரதாமத்துக்கு போயிட்டு விரைவாக வருவோம் என்பதே உங்களின் முயற்சியாக. குழந்தைகள் விளையாட்டில் ஓட வைக்கிறது அல்லவா? இலக்கை சென்று தொட்டுவிட்டு பிறகு திரும்பி வர வேண்டும். நீங்களும் கூட விரைந்து செல்ல வேண்டும். பிறகு முதல் நம்பரில் புதிய உலகில் வர வேண்டும். ஆக இது உங்களின் ஓட்டப்பந்தயமாகும். பள்ளியில் கூட ஓட்டப்பந்தயம் நடத்துகின்றனர் அல்லவா? இது உங்களுடைய இல்லற மார்க்கம். முதலில் உங்களுடைய தூய்மையான இல்லற மார்க்கமாக இருந்தது. இப்போது விஷமாக இருக்கிறது. பிறகு நீர்விகார உலகமாக ஆகப் போகிறது. இந்த விஷயங்களை நீங்கள் சிந்தித்தீர்கள் என்றாலும் கூட மிகவும் குஷியாக இருக்கும். நாம் தான் ராஜ்யத்தை பெறுகிறோம், பிறகு இழக்கிறோம். கதாநாயகன் கதாநாயகி என சொல்கின்றனர் அல்லவா? வைரத்தை போன்ற பிறவி எடுத்து பிறகு சோழி போன்ற பிறவியில் வருகிறோம். அப்பதான் சிவபாபா நமக்கு கிடைக்கிறார். இப்போது தந்தை சொல்கிறார், நீங்கள் சோழிகளுக்கு பின்னால் நேரத்தை வீணாக்காதீர்கள். பிரம்ம பாபாவும் கூட கூறுகிறார், நானும் நேரத்தை வீணாக்கி கொண்டிருந்தேன் என. அப்போது எனக்கும் கூட நீ இப்போது என்னுடையவனாக ஆகி இந்த ஆன்மீக தொழிலை செய் என சொன்னார் அந்த சமயத்தில். எனவே அனைத்தும் விட்டுவிட்டேன். பணத்தை வீசி எறிய மாட்டார்கள். பணம் பயன்படும். பணம் இல்லாமல் வீடு முதலானவை எப்படி கிடைக்கும்? இன்னே செல்ல செல்ல பெரிய பெரிய செல்வந்தர்கள் வருவார்கள். உங்களுக்கு உதவி செய்தபடி இருப்பார்கள். ஒரு நாள் நீங்கள் பெரிய பெரிய கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களில் கூட சென்று இந்த சிருஷ்டியின் சக்கரம் எப்படி சுழல்கிறது என சொற்பொழிவாற்ற வேண்டி இருக்கும். முதலில் இருந்து கடைசி வரை சரித்திரம் மீண்டும் நடக்கும். தங்க யுகத்திலிருந்து தொடங்கி இரும்பு யுகம் வரை சிருஷ்டியின் வரலாறு புவியியலை நாங்கள் சொல்ல முடியும். நடத்தைகள் பற்றி நீங்கள் நிறைய புரிய வைக்க முடியும். இந்த லட்சுமி நாராயணரின் மகிமையை சொல்லுங்கள். பாரதம் எவ்வளவு தூய்மையாக இருந்தது. தெய்வீக குணங்கள் நிரம்பி இருந்தன. இப்போது விஷம் நிறைந்த குணங்கள் இருக்கின்றன. சக்கரம் கண்டிப்பாக திரும்பவும் சுற்றும். நாங்கள் உலகின் வரலாறு புவியியல் குறித்து சொல்ல முடியும். அங்கே செல்வதற்கும் கூட நல்ல நல்லவர்கள் தேவை. தியோசோபிக்கல் சொசைட்டி இருக்கின்றது அல்லவா?
அங்கு சென்று சொற்பொழிவாற்றுங்கள். கிருஷ்ணர் தேவதையாக இருந்தார், சத்யுகத்தில் இருந்தார். முதலாக ஸ்ரீ கிருஷ்ணர், பிறகு நாராயணனாக ஆகிறார். நாங்கள் உங்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ணரின் கதை சொல்கிறோம். அதனை வேறு யாரும் சொல்ல முடியாது. இந்த தலைப்பு எவ்வளவு பெரியது. புத்திசாலிகள் சொற்பொழிவாற்ற வேண்டும். நாம் உலகின் எஜமானர்களாக ஆகப் போகிறோம். இது உங்கள் உள்ளத்தில் உணர்கிறீர்கள் தானே? எவ்வளவு குஷி ஏற்பட வேண்டும். உள்ளுக்குள் இதை சிந்தித்தீர்கள் என்றால் பிறகு உங்களுக்கு உலகில் வேறு எதிலும் மாற்றம் இருக்காது. உள்ளுக்குள் இதை சிந்தித்தீர்கள் என்றால் இங்கே நீங்கள் வருவதே பரம்பிதா பரமாத்மாவின் மூலம் உலகின் எஜமானர் ஆவதற்காக. உலகம் என்பது இந்த உலகத்தை தான் குறிக்கிறது. பிரம்மலோகத்தையோ சூட்சும லோகத்தையோ உலகம் என்று சொல்ல மாட்டோம். சிவபாபா சொல்றாரு, நான் உலகின் எஜமானர் ஆவது இல்லை. தந்தை சொல்கிறார், குழந்தைகளாகிய உங்களை இந்த உலகின் எஜமானர்களாக ஆக்குகிறேன். எவ்வளவு ஆழமான விஷயங்கள். உங்களை உலகின் எஜமானனாக ஆக்குகிறேன். பிறகு நீங்கள் மாயிக்கு அடிமையாகி விடுகிறீர்கள். இங்கே முன்னால் நினைவில் அமர வைத்தீர்களானால் அவர்களுக்கு நினைவூட்ட வேண்டும். ஆத்மாபிமானியாகி அமருங்கள் என்று, தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று நினைவூட்ட வேண்டும். 5 நிமிடங்களுக்கு பிறகு சொல்லுங்கள், நினைவு யாத்திரை நடக்கின்றதல்லவா? காரணம், பலரின் புத்தி வெளியில் சென்று விடுகிறது. ஆகையால் 5 நிமிடம் 10 நிமிடங்களுக்கு ஒரு முறை நினைவூட்டுங்கள். தன்னை ஆத்மா என புரிந்து கொள்ளுங்கள். ஆத்மா என புரிந்து அமர்ந்திருக்கிறீர்களா? தந்தையை நினைவு செய்கிறீர்களா? அந்த மாதிரி இருக்கும்போது தண்ணீரும் கவனம் இருக்கும். பாபா இந்த யுக்திகளை எல்லாம் சொல்கிறார். அடிக்கடி நினைவூட்டுங்கள். தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு பாபாவை நினைவு செய்கிறீர்களா? அப்போது யாருடைய புத்தியாவது அறிந்து கொண்டிருந்தால் அது நின்று போகும். அடிக்கடி இந்த நினைவை கொடுக்க வேண்டும். பாபாவின் நினைவின் மூலமே நீங்கள் அக்கறைக்கு சென்று விடுவீர்கள். இது விஷக்கடல், அது பார்க்கடல். நீங்கள் இக்கரையிலிருந்து அக்கறைக்கு சென்று விடுவீர்கள். படகோட்டியே, என் படகை கரை சேர்த்திருங்கள். இந்த மாதிரி பாடமும் செய்கின்றனர். ஆனால் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. முக்திதாமத்திற்கு செல்வதற்காக அரை கல்பம் பக்தி செய்தீர்கள். என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் முக்திதாமத்திற்கு சென்று விடுவீர்கள். அரை கல்பம் பக்தி செய்தீர்கள். நீங்கள் யோகத்தில் அமர்வதே பாவங்களை அழிப்பதற்காக. அப்படி இருக்கும்போது பாவம் செய்யக்கூடாது. யோகத்தில் அமர்வதே பாவங்களை அழிப்பதற்காக எனும்போது பாவம் செய்யக்கூடாது. இல்லாவிட்டால் பிறகு பாவங்கள் தங்கிடும். தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்யுங்கள் என்பது முதல் நம்பர் முயற்சியாகும். இந்த மாதிரி எச்சரிக்கை கொடுத்தபடி இருந்தீர்கள் என்றால் தன் மீதும் கூட கவனம் இருக்கும். தன்னையும் எச்சரித்துக் கொள்ள வேண்டும். தானும் நினைவில் அமர்ந்தால் பிறரையும் அமர வைக்கலாம். நாம் ஆத்மாக்கள் நம் வீட்டுக்கு செல்கிறோம். பிறகு ராஜ்யம் செய்கிறோம்.
இன்னை சரீரம் என புரிந்து கொள்ளுவதும் கூட ஒரு கடுமையான வியாதியாகும். ஆகையால் தான் அனைவரும் பாதாளத்தில் விழுந்து விட்டனர். அவர்களை மீட்க வேண்டும். தன்னை சரீரம் என புரிந்து கொள்வதும் கூட ஒரு கடுமையான வியாதியாகும். ஆகையால் தான் அனைவரும் பாதாளத்தில் விழுந்து விட்டார்கள். ஆக பாதாளத்தில் விழுந்திருக்கிறவர்களை மீட்க வேண்டும். தன்னை சரீரம் என புரிந்து கொண்டிருப்பவர்கள் விழுந்து விட்டார்கள் பாதாளத்தில். அவர்களை மீட்க வேண்டும். நான் ஆத்துமான்னு சொல்லி மீட்க வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான தாதாவின் அன்பு நினைவுகள் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தையர்களுக்கு ஆன்மீக குழந்தைகளின் தாரணைக்கான முக்கிய சாரம் நம்பர் 1. நமது நேரத்தை ஆன்மீக வியாபாரத்தில் பயனுள்ளதாக ஆக்க வேண்டும். வைரத்திற்கு சமமான வாழ்க்கையை உருவாக்க வேண்டும். தன்னை எச்சரித்தபடி இருக்க வேண்டும். சரீரம் என புரிந்து கொள்ளக்கூடிய கடுமையான வியாதியிலிருந்து விடுபடக்கூடிய முயற்சி செய்ய வேண்டும். சரீரம் என புரிந்து கொள்ளக்கூடிய கடுமையான வியாதியிலிருந்து விடுபடக்கூடிய முயற்சி செய்ய வேண்டும். 2வது பாயிண்ட், ஒருபோதும் மாயைக்கு அடிமையாக கூடாது. ஒருபோதும் மாயைக்கு அடிமையாக கூடாது. நான் ஆத்மா என உள்ளுக்குள் சிந்தித்தபடி இருக்க வேண்டும். நாம் பிச்சைக்காரர்கள் இருந்து இளவரசராக ஆகிக் கொண்டிருக்கிறோம். இந்த குஷி இருக்க வேண்டும். வரதானம் களங்கமற்ற சக்தியின் மூலம் சூட்சுமவதனம் மற்றும் 3 உலகங்களையும் அனுபவம் செய்யக்கூடிய உயர்ந்த பாக்கியசாலி ஆகின்றார். எந்த குழந்தைகளிடம் விகாரமற்ற நிலையின் சக்தி இருக்கிறதோ, எந்த குழந்தைகளிடம் விகாரம் இல்லாத நிலையின் சக்தி இருக்கிறதோ, புத்தியின் நினைவு முற்றிலும் தெளிவாக இருக்கிறதோ, அப்படிப்பட்ட பாக்கியசாலி குழந்தைகள் எளிதாகவே 3 உலகங்களையும் வலம் வர முடியும். சூட்சுமபதனம் வரை நமது எண்ணங்களை சென்றடைய செய்வதற்கு அனைத்து சம்பந்தங்களின் சாரத்தின் நுட்பமான நினைவு வேண்டும். அனைத்து சம்பந்தமும் ஒரே ஒரு பாபா. அவர் தான் அப்பா, அவர் தான் டீச்சர், அவர் தான் சத்குரு, அவர் தான் அம்மா, அவர் தான் குழந்தை. இந்த மாதிரி அப்படிப்பட்ட பாக்கியசாலி குழந்தைகள் எளிதாகவே 3 உலகங்களையும் வலம் சுற்றி வர முடியும். சூட்சுமபதனம் வரை நமது எண்ணங்களை சென்றடைய செய்வதற்கு அனைத்து சம்பந்தங்களின் சாரத்தின் நுட்பமான நினைவு வேண்டும். இதுதான் அனைத்தையும் விட சக்திசாலியான கம்பியாகும். இதற்கிடையில் மாயா நுழைய முடியாது. எனவே சூட்சுமவதனத்தில் மிக அழகான அனுபவம் செய்வதற்காக தன்னை மாசற்றவராக இருப்பதற்கான சக்தியின் மூலம் நிறைந்தவர் ஆகுங்கள். மாசற்றவராக இருப்பதற்கான சக்தியின் மூலம் நம்மகிட்ட நிறைந்தவர் ஆகுங்கள் என்ற பாபா ஸ்லோகன். எந்தவித மனிதன், எந்தவித பொருள் மற்றும் ஆடம்பரமானவை ஈர்ப்பதினால்தான் பாபாவின் துணையை எண்ணத்தினால் விவகாரத்து கொடுப்பதாகும். இதுல கவர்ச்சியில நம்ம போயிட்டோம்னா பாபாவின் துணை நமக்கு
இல்லை, எண்ணத்தினால் இல்லை. அப்ப விவாகரத்து கொடுப்பதாக ஆகிவிடுகிறது. ஆகினால் எந்த மனிதனுடைய கவர்ச்சியிலும் போகக்கூடாது, எந்த பொருளும் நம்மளை கவரக்கூடாது. ஆடம்பரமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நம்மை ஏற்கக்கூடாது. அப்பொழுதுதான் பாபாவின் துணை என்ற எண்ணம் நம்முடன் இணைந்திருக்கும். இல்லை என்றால் அந்த எண்ணம் விகாரத்து கொடுப்பது என்று சொல்கிறார் பாபா. ஓம் சாந்தி.
ஓம் சாந்தி. சும்மா அக்கா இருக்காங்க. சரி. சும்மா அக்கா.